முடிஞ்சோடனே எடுத்து பேக் பண்ணி வச்சுருங்க. சரி அங்கே போங்க, போய் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக லைவ் வாங்க அப்படிங்கிறீங்க. ஹெட்ஃபோன் எங்கள் கும்கி ரெட் மொபைல் கிமி. இது சசி 1261 ஐடியில் வந்து லைவில் இருக்கேன். வாங்கிட்டு பொழுதானைக்கு அப்லோட் ஓடிடு கொண்டுருவேன். இன்னைக்கு சம் ஆஃபர் சாரி வந்து காட்டலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். டே டைப்பிங் மெதுவாக பண்ணுறேன். அடுத்து வந்து சசி 1261 ஐடியில் லைவ் இருக்கேன். யூடியூப் சேனல் யூடியூப் சசி 1261 யூடியூப் சேனலில் லைவ் இருக்கேன். என்னடா இது? ஹாய் கிரிஜா. நூர் ஹாசன் ஒய் ஆர் யூ ட்ரைங்? இதில் ரொம்ப ஒரு வார்த்தை. சரி பரவாயில்ல. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாரீஸோட ஆஃபர் சாரீஸ் காட்டலான்னு தான் வந்திருக்கேன். சாரியெல்லாம் வந்துட்டு நான் மறுபடியும் ஆஃபர் போட்டப்போ எனக்கு நிறைய ரீஸ்டாக் எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒரு மெரூன் கலர். ஓகேவா? இந்த சாரீ வந்து இதுலேருந்து இவ்வளோ பிங்காக தெரியுது. இது வந்து மெரூன் கலர் சாரீ. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து 399க்கு கொடுக்குறேன். ஓகேவா? ப்ளவுஸ் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கட் ஒர்க்கில் உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஜும்கீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் ஷேடு. ஸோ எக்ஸாக்டான ஷேடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்ப சொல்லி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு 399 வரும். சுத்தம் முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர். பிளாக் கலர் நிறைய பேர் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 399 மட்டும் தான். யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பிங்க் கலர், பிங்க் ஷேடு பார்த்துக்கோங்க. ப்ளைன் சாரீ ஒரு ப்ளவுஸு. ஓகேவா? 399 மட்டும்தான். அண்ட் நேவி ப்ளூ சூப்பரான கலர். 399 மட்டும்தான். 2.0 மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காவ? தூங்கிட்டு இருக்காளா? ஏன்னு தூங்கிட்டு இருக்கியா? இது க்ரீன் கலர் 399 மட்டும்தான். 2.0 கும்கி நம்பர் 1, கும்கி நம்பர் 2. 399 தான் கொடுக்குறோம். இது வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து 599 கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து 399 கொடுக்குறோம். ஸோ இந்த கலர் மறுபடியும் காமிச்சிடுறேன். இது வந்து பீகாக் கலர், க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர், பிங்க் கலர். இது மாதிரி தெரியும் கலர் வந்து ஃபோட்டோ வாங்கிக்கோங்க. பிளாக் அண்ட் மெரூன். ஓகேவா? ஸோ இது வந்து இது ஒரு வெரைட்டி. ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ நிறைய பேர் கேட்குங்க. இந்த மதுரை பட்டு சாரீ இருக்குல்ல, இது வந்து நல்ல ஒரு ராமர் க்ரீனும் சொல்ல முடியாது, ராமர் ப்ளூன்னு சொல்ல முடியாது. சூப்பரான சாரீ வந்து ஜஸ்ட் 599 கொடுக்குறேன். இவ்வளோ 599க்கு கிளாத் வேணாலும் பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஜார்ஜெட் கிளாத்து, சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனு. ஜஸ்ட் 599 மட்டும்தான். ஓகேவா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மொபைல் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். அது 77083 00215 73975 00215 5021.
நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதோட வீடியோ ஒழுங்காக போடணும். அதுலேயே வந்து பிங்க் ஷேட். இதில் வந்து சசி 126 ஒரு மாதிரி பிங்க்லேயும், அதாவது யூடியூப்பில் ஒரு மாதிரி பிங்க் கலர்லையும், இன்ஸ்டாகிராமில் ஒரு மாதிரி பிங்க் கலர்லையும் தெரியுது. பட் 2 பிங்க் கலருமே என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 599 மட்டும்தான். ஆமாம், அந்த பொண்ணு வந்து ரிலீவ் ஆகி போயிடுச்சு. சரிங்களா? எப்போ எவ்வளோ பேர் கொஸ்டின் கேட்குறீங்க? அந்த பொண்ணு இங்கே வேலை செய்யலை, ரிலீவ் ஆகி போயிடுச்சு, அப்ளை போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு 599. ஓகேவா? அந்த சாரீ. அடுத்து ஒரு சூப்பரான ஆஃபரில் ஒரு சாரீ கொடுக்குறேன். அதுவும் ஜஸ்ட் 399 மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்ல ஒரு நெட்டட் ப்ளவுஸு, ஜிம்கீஸ் இருக்கும்ல. இது ஒரு ப்ளூ கலர், நல்ல நேவி ப்ளூ. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 399 மட்டும்தான். இதே மாதிரி இதில் ராமா ப்ளூ, சாரி மயில் கலர், இதுவும் உங்களுக்கு 399 மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பிங்க். இது வந்து சாரீ, இது வந்து ப்ளவுஸ். பிங்க் கலர் 399 மட்டுமே. ஏன் அக்கா 2 அடுத்து க்ரீன், ஜஸ்ட் 399 மட்டுமே. ஹவு டு ஆர்டர்ஸ் திஸ் ப்ராடக்ட்? டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேறு என்னடா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அம்மா வேறு ஏதாவது சாரி வீடியோவில் காட்டணுமா? நிறைய இருக்குது. காட்டணுமா? எடுத்துகிட்டு வா. தங்களுக்கு எது மூமெண்ட் ஆகிறதோ அதே தவிர மற்ற அனைத்தையும் எடுத்து வரும். கும்கி 2.0 ஆயிட்டேனே. நீங்கள் உள்ள உருட்டிகிட்டே ஓடுறதீங்க. ஆணி பிடுங்க வேணாம், நீங்கள் உட்காந்து உங்கள் வேலையை பாருங்கள். ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? மண்புட்டு நேரம் தூங்கிட்டு 10 தடவை கூட்டுருவோம், 12ஆவது தடவை தான் என்னன்னு கேட்குறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஐயோ டேஸ் ஜெகமே முடியலடா, மேலே போட்டு விட்டு காப்பாத்துறா. கம்மியாவி வெயிடா. ஏசியா கொடு. லேப்டாப்லாம் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் எகிரிடுச்சு. பாருங்க பாருங்க. இது எம்ட்டு போட்டுருந்தீங்க போனேன் இருமை கம்மியாக ஆஃபர். ஐயோ எவ்வளோக்கா. வாவ், தங்கை எடுத்து ஏய் கொஞ்சம் கம்மி பண்ணுறா. ஸோ இதை அது கூட இருக்கு. அந்த அளவுக்கு நீ பாருங்க. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இதுதான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோக்கு கொடுத்துட்டு இருந்தோம்? 500. எவ்வளோ கொடுக்கலாம்? 499. ஓகே, 499 ஆஃபரு. இப்போ தான் நான் ஆஃபரே ஃபிக்ஸ் பண்ணுறேன். 499 சூப்பரான சாரீங்க. சாரெலாம் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க பாருங்களேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஜார்ஜெட்டுங்க. அந்த நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சில்வர் லைன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஜஸ்ட் 499 மட்டும்தான். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் ப்ளூ கலர். 499 மட்டுமே. சவுண்டு 499. எடி எடி நல்லா இருக்கா? எங்கே கும்கி தங்கள் பயணம் தொடர்கிறது? அங்கேயே போய் இருந்துக்க வராத, சரியா? மொபைல்லாம் கொடுத்துட்டு கிளம்பு. ஓகேவா? இது வந்து மெரூன் ஷேட். 499. நல்லா இருக்கு இந்த கலர். ஸ்கை ப்ளூ கலர். 499 மட்டுமே. 499 டாசலோட வருது. இதுலயே கிரீன் கலர். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மொபைல் நம்பர் இருக்கு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சாரீஸ் தான். 499 மட்டும்தான். ஸோ 2 399 சாரீ காமிச்சிருக்கேன், ஒரு 499 காமிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து 599. ஷர்ட்லாம் இருக்குது பிரதர், அப்படியே இருக்குது.
எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே வச்சுருக்கேன் நான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டிசைன் லாஸ்ட்டாக இந்த டிசைன் பார்த்தோமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்துக்கு முன்னாடி இந்த டிசைன் வேறு பார்த்தோமா. தென் இந்த மாதிரி பார்த்தோமா. இதுதான் 5 டபுள். ஓகேவா? இந்த சாரெலாம் சூப்பராக இருக்குங்க. கட்டி போட்டேன், ஜம்னு ஓடிடுச்சு. ஓகேவா? தூங்கி வந்துட்டு இருக்கேன். டிஷர்ட் கிடையாது, இது ஷர்ட் மட்டும் இருக்குது, டிஷர்ட் கிடையாது. ராகினி தேங்க்யூ. லொக்கேஷன் வந்து அன்னூரில் தான் இருக்குது. A2B ஹோட்டலா? எங்கே அந்த ஆமாம் யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசினாங்கம்மா. A2B ஹோட்டல் நான் உள்ளே வந்து பேசினாங்க. நீங்கள் இந்த சைடில் அந்த கார்னரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? என்னை பார்த்து ஏதோ பேசின மாதிரி இருந்தது, நானும் அதை கண்டுக்கல. ஆமாம் தானே? நாங்கள் இங்கே கோயம்புத்தூர், நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பாண்டி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஹாய், தமிழ்நாடு இல்லையா? ஆமாம், தமிழ்நாடு தான். அன்னூர் எவிடையான ഈ സ്ഥലം கோயம்புத்தூர். என்னது அர்ஜுனா? கம்பெனி இருந்து சொன்னா நான் எதையாவது சொல்லிட போகிறேன். க்ரீன் கலர் எவ்வளோ? இந்த இதுவா? இந்த க்ரீன் கலர் 499. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த ரேட்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? அதர் ஸ்டேட் வரும்போது ஷிப்பிங் வரும் உங்களுக்கு தனியாக, எக்ஸ்ட்ரா வரும் ஷிப்பிங். சும்மா கண்டினியூவாக அலைச்சல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீ டைமே கிடைக்கல. பட் சீக்கிரம் ஃப்ரீயாகும். இன்றைக்கி வந்து சாரீ ட்ரிப்பிங் வீடியோ பார்த்தீங்களா? அவளை வச்சு நான் சாரீ ட்ரிப்பிங் பண்ணேன். நான் தேன்மொழி குண்டா கொண்டு இருந்தாங்களா, அவளை வச்சு நான் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் ட்ரை பண்ணது தான் நான் போட்டு விட்டுருந்தேன். ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல, ஒல்லியாக இருக்கவங்களே குண்டா இருக்கவங்களுக்கும் காட்டுங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? அவங்களுக்கும் வந்து சரி ட்ரை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லுவீங்களா? அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். சிஸ்டர், சாரி எத்தனை மீட்டர்? குண்டா இருக்கிறவங்க கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்ட முடியும். இதுக்கு சரிங்க. ஹாய் அக்கா. ஹாய், ஐ எம் லலிதா. ஹாய் லலிதா, எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். என் நம்பர் எதுக்கு? ஜன அக்காவுக்கு தூக்கம் அரமா பிளேஸ் தூக்கம். சொன்னா ஒரு 1 வீக்காக நம்ம வீட்டுக்கு போகிற டைம் 11 மணி 10 மணிக்கு தானே போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் ஆகும், 2-3 மணி நேரம் ஆகிடும். என்னோட நேம் ஹாய். ஆமா, 300 ரூபாய் ரேட்டில் சாரி கட்ட சொல்கிறாங்க. வெரி குட். 299 ஏதாவது இருக்கா? எதுவுமே கொடுக்கலையா ஆஃபர் நம்ம? அண்ணி 299 ஏதாவது தேடி கண்டுச்சா? இத்தனை பேர் இருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் போய் முயற்சிக்கிறீங்களா? அப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஹாய் மைத்லி சிஸ், எப்படி இருக்கீங்க? சாரீஸ் நிறைய காட்டலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும். ஸ்டடியாக இல்லை. நியூ சாரீஸ் கலெக்ஷன் அவ்வளோ இருக்குதுங்க. பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். சாப்பிட வாங்க. ஹாய், சாப்பிடுங்க. அக்கா கனகாம்பர சாரீஸ் காட்டுங்க அக்கா. கனகாம்பரம் எங்கே போனேன்? கனகாம்பரத்துக்கு கனகாம்பரம்னா கனகாம்பர கலர் கேட்குறீங்களா? கலர் இல்லை, கனகாம்பர கலரில். தேனே, கனகாம்பர கலரில் ஏதாவது சாரீ இருக்கு நம்மக்கிட்ட? நம்ம இது எடுத்து அந்த சாரி 299 தானே?
டிஷ்யூ கிளாத்து அதை எடு எல்லா கவரையும் 299 சாரி இருக்கு கரெக்டா வீட்டே இருக்கா டிஷ்யூ சாரி இது ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருந்தேன் நிறைய ஓடிச்சு கொஞ்சம் தான் இருக்குது நல்லா காட்டுறேன் என்னங்க விஜய் சார் இன்னும் வரல அவ்வளோ பார்த்தேன் சுகுணா வாட் டேட்டாஸ் பழைய டேட்டாஸா எஃபெக்ட்ஸா வீடியோ நல்லா இருக்கா எல்லாரும் அண்ணா கூட சேர்ந்து வீடியோ போடுங்க அண்ணா கூட சேர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அந்த மனுஷன் இல்லை தேடி ஓடிட்டார் நியூ மாடல் சாரியா வயலட் கலர் சாரி காட்டுங்க ஐயோ இது ரேட்டு ஜாஸ்தி இந்த டிஷ்யூ இருக்குல்லம்மா பிளைன் டிஷ்யூ ஹைதராபாத் அடுத்த லைவ் எத்தனை மணிக்கு சொல்லுங்க கையில் வச்சிருக்க சாரியில் பிங்க் இருக்குமா கையில் வச்சுருக்கல டாக்கு பிங்க் கலர் இருக்கு ஒன்ன போனது தள்ளி உருட்டி விடுறவங்களுக்கு கீழே அவருக்கு என்ன ஒரு திமிரு 900 புடவை 200 கொடுக்குறாளாமா அவளுக்கு என்ன ஒரு திமிரு பார்த்தீங்களா ஜெகனே இந்த ஃபோன் இருந்தா அது அதிலே லைஃப் போயிடலாம்டா சாம்சங் ஃபோன் எங்க அடிச்சியே அடிச்சதை எடுத்துடி போடு போடும் மோய் அது எதுக்கு என்கிட்ட சொல்ற நல்ல ஃப்ளீட்ஸ் இருக்கிறத எடுமா கலைஞ்சிருக்கிறத எடுமா ஆஹா மெயின் நீங்கள் 250 ரூபாய்க்கு புடவை கேட்டீங்கல்ல இப்படி மடிச்செல்லாம் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அங்கே மடிச்ச வாக்கில் இருக்கும் அதை எடுங்க அன்னைக்கு நல்லா இல்லை கழுத்து பிளாக்காக இருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க வந்து பாருங்க நீங்களும் ஹாய் சொல்லுங்க ஹாய் நல்லா இருக்காங்க அஜித்குமார் சார் ஹாய் சமீரா என்ன பில்டப் தாங்க முடியல கொடுக்குற பில்டப் லைவ்ல வரக்கூடாதாமா ஷாலை போட்டு வர்றாமா டீலடி உங்க ஆக்டிங்லாம்
ஃபோன் நம்பர் அது எவ்வளோக்குமா 299 தானே கொடுத்தோம் 399 சாரி 300 சாரி கேட்டிருந்தீங்களா ஐயோ கஷ்டப்பட்டு மடிச்சு கொடுத்தாங்க அது ஒரு டிஷ்யூ கிளாத்து பிளைன் சாரி ப்ளூ கலர் இந்த சாரி வந்து ஜஸ்ட் 299 மட்டுமே தெரியுதா பிளைன் சாரி 299 மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஸ்பெஷ் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஆரஞ்சு கலர் 299 மட்டுமே. கனகாம்பரம் கனகாம்பரம் யாரும் கேட்டீங்கல்ல அந்த கனகாம்பரம் ஓகேவா இருக்கா 299 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஏன்டா இப்படி தெரியுது கேமரா ஒரு லெமன் எல்லோ சூப்பராக இருக்கு 299 அழகா எனக்கு வயலட் கலர் 299 போட்டு சுத்தாங்கிற மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா பாரு. ஆஃபர் கேட்குறாங்க கொடுப்போம். 299 கொடுக்குறோமா ஏன்க்கா அப்படிங்கிற அக்கா 10 கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கெல்லாமா சென்சிட்டிவ் ஆவாங்க. சத்தம் எடுக்காதடா விஜய் விஜய்னு. விஜய் படம் நான் இவரு ரிலீஸ் ஆகுதா என்ன அப்டேட்டு ஆளுங்க தளபதி ஃபேனு இவருக்கு சத்தம் எடுக்கிறாங்க. எல்லாருமே வா நான் எல்லாரோட ஃபேன். நான் வந்து பர்டிகுலர் மூடு நீ அம்மா நீங்க அம்மா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பா. என்ன சொல்லுங்க வா இங்க வா பப்ளிக்ல சொல்லு வாழ 5 மணி நேரம் பேசினல நீ தைரியமான அலாச்சில வாங்க வாடா வெண்ண நீதானே சொன்ன இவன் தானே சொன்ன தளபதி என்னடா விஜயோட அப்டேட்னு சொன்ன என்னது சண்டே 12 மணிக்கு ஒரு பாட்டு வரப்போ எந்த படத்தோட சாங் ஜனநாயகம் அப்படி ஒரு படம் வருதா லாஸ்ட் படக்கா விஜய் ஏன் அதுக்கப்புறம் படம் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அரிசினா பத்து போ அவர் அரசியலில் வந்துட்டு வந்துட்டதுனால கடைசிக்கு படம் வந்து ஜனநாயகம் அது எப்படி கரெக்டாக அந்த பாலிடிக்ஸ் சம்மந்தமாகவே படம் இருக்கிறாங்க. ஸோ அவரோட வந்து ஒரு சாங் வந்து பொய் சொல்கிறாங்கக்கா நல்லா சொல்லுங்கண்ணே பொய் தானே பேசுகிறாங்க இவங்க. பாருங்க அவன் பறக்கிற பறைய பார்த்தா விட்டா ஓடிடுவான் உங்களுக்கு கிளம்பி வீட்டுக்கு. ஏதோ சாங் அப்டேட் வருதுங்களாமா நாளைக்கு 12 மணிக்கா அன்னைக்கா வா இன்னைக்கு போற ட்ரீட்டு பைத்தியங்க விஜய் ஃபேனு பைத்தியம் தோனி வேற பங்கு வச்சு தெரியுவான். ஓகேவா இன்னைக்கு வந்து இவ்வளோ சாரீஸ் காமிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம். எனக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறா தூக்கம் வராதுக்கு ஏதாவது பண்ணுறான்னா தள்ளி தெளிச்சு விட்டுருணுமா அப்படிங்கிறான். யூடியூப்ல வந்துட்டு சாரீஸ் பார்த்துருப்பீங்க பரவாயில்லையே 237 பேர் பார்க்குறீங்க. நான் அதிகமாக லைவ்லாம் வரவே மாட்டேன். ஆனால் நான் பிளான் போடுவேன் டெய்லி லைவ் போடுவேன். அட்லீஸ்ட் வீக்லி 3 டைம்ஸாவது போகணும்னு சொல்லிட்டு நல்லா பிளான் போடுவேன். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு பெரிய வேலை விட்டு உட்காந்துருக்கும். அதை முடிக்கிறதுக்கே மாதக்கணக்காயிரும். அதுக்கப்புறம் நான் லைவே வர மாட்டேன். இப்போ இதே ஃபீல்டில் இருக்காங்க இதே ஒர்க்லேயே இருக்காங்கன்னா பரவாயில்ல. நம்ம மல்டி ஒர்க் பார்க்குறோமா அதனால எங்கிட்டாவது ஓடி போயிடுவேன். இங்கே இருக்க மாட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க ஏக்கா காமெடி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க ஜூம் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க. உண்மையாக சொல்கிறேன் சுத்தமாக டைமே இல்லை. அதெல்லாம் நினைக்கலாம் பில்ட்டு போடாத ரொம்ப சீன் போட எப்படி சீன் ஆனா சீனு கற்று வச்சுக்கிறாங்க நல்லா. அது மெயினாக பொம்பளை பிள்ளைய சீன் போடாத என்னம்மா சீன் போட்டு என்ன போகுது எங்களுக்கு 10 கோடி ரூபா காசுமா கொடுக்க போகிறீங்க. பிங்க் கலர் சாரீ ஆர்டர் போட்டிங்களா அப்படியா சூப்பர் சிஸ்டர். பட் ஆனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி எங்களுக்கு பெருசாக வந்து ஆர்டர் டவுன் ஆகிடுச்சு.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி ஆர்டர், ஏன்னா நான் அதிகமாக அந்த டெலிவரி மீன்ஸ் பேக்கிங் வீடியோலாம் போடாமே இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஆர்டர் டவுனாகவே இருந்ததா. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெஸ்பான்ஸ். அந்தளவுக்கு வந்து இங்கேயும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது அப்படியே நினைப்பீங்க, எங்கே நீ ஃபோன் கால் அட்டன் பண்ணுற அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என்னடா எருமை கேக்குது, எருமை. எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்கீங்க. யாரையும் அவாய்ட் பண்ணி பண்ணணும்லாம் கிடையாது. யாரும் தவறாக நினைக்காதீங்க. சுகுணாக்கு இன்னும் நான் சொல்லி பண்ணி ஜெகன் நேர்றா. நீ எதுக்குமே அடிக்க மாட்டோம், உனக்கு அடிக்க தெரியாது முதல்ல. எங்க அடி ஜெகன் ஆடுறா. சும்மா ஆடுறா. How do you business plan? We have lot of plan. நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா இம்ப்ளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுதானே போறீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எனக்கு சாரீஸ் கிடையாது. இது என்னோட செகண்டரி தான். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓடு வை நாட். ஏன் நம்ம இப்படிதாங்க, நான் இப்படிதான் பேசுவேன். வேற எப்படி பேசுவேன்? எங்க எங்க அடி, எங்க அடி இப்படி அம்மா அம்மா அடி நீனா ஆம்பளை. ஹாய் சார், உங்களுக்கு ஊட்டி பக்கம் தானே இருக்கு, அடிக்கடி போவீங்களாண்ணா? நீ போகும்போது உங்களை பார்த்தேன். இல்லைம்மா, நான் ஊட்டியெல்லாம் போய்கிட்டு நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஸ்டாஃப் கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, வெளியாளுங்கள்ட்ட ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. எப்பயுமே லோக்கல் தான். எவ்வளோ பெரிய பொசிஷன் போட்டாலும் இப்படி தான் இருப்பேன். மேலே மெனக்கிட்டு எனக்கு வர்ற கமெண்ட்ஸை படித்து எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? அது நீ வேலை, நீ வாடி, நீ ரிப்போர்ட் கொடுப்பல, நீ அண்ணி அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. நான் இந்த இவன் தான் விசிலிக்கு தெரியாம அப்படின்ட்டு போனேன். அக்கா மாதிரி ஆடுறா. சுகுணா கடுப்பாயிருவாங்க. கதை சாப்பிட்டு விடுறது. சுகுணா நீங்க அடிப்பீங்களா? யாருக்கெல்லாம் விசில் அடிக்க தெரியும்? I ask how to order, can you please update your link for order? Okay, நான் அப்டேட் பண்றேன். நல்லவே நாங்க புதுசா வாங்கிட்டு வந்தது பிடிக்கிருச்சுன்னு நினைச்சேன். ஓகே, ஜெகன் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன், கண்டென்ட் மட்டும் போட்டுருக்கேன். கம்யூனிகேட் பண்ணுங்க சிஸ்டர், வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்க ஃபேன் ஜெகன். இங்கே ஒரு பன்னி இருக்குது ஜெகன். எனக்கு ஒன்று வாட்ச் இருக்கு. அப்பா பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பான். அரைக்குற வேலையிலே தான் இருப்பான். திட்டு வாங்கிட்டே இருப்பான் என்கிட்ட. அக்கா அந்த பக்கம் வரலக்கா அப்படின்ட்டு ஓடிட்டான். அக்கா உடுமலை மோகன் சொல்லுங்க. ஹாய் உடுமலை மோகன். கருந்தமிழ் பிரதர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஷு சொல்லுங்க. ஹாய் ஐஷு. சஷ்டி ஹாய் மேம். சிஸ்டர் டார்க் சர்க்கிளுக்கு ஏதாச்சும் க்ரீம் இருக்கா? எஸ் ஐ ஹாவ். வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். டோன்ட் வெரி, இன்னும் ஒரு சம் டேஸ் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ப்ராடக்டை என்னோடய ஷாப்புக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்களாம் வந்து எல்லாருமே பை பண்ணிக்கலாம் என்னோடய ஷாப்பில். ஹாய் சத்யா. ஆனால் உண்மையுமே வெளியில் போகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. யாரை பார்த்தாலும் எல்லாருமே அக்கா வீடியோ நல்லா இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட முத்து. ராதிகா சிஸ் ஹாய். பிரியா ஹாய். சத்யா அந்த பொண்ணு ரிலீவ் ஆயிடுச்சுப்பா. ரிலீவ் ஆயிட்டா, அது எப்பயோ ரிலீவ் ஆயிடுச்சு. அவங்களாம் இங்கே வேலை செஞ்ச பொண்ணுங்க தான். வருவாங்க, வேலை செய்வாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுவோம், அப்புறம் ஓடிடுவாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். சரிங்க அக்கா.
கிளம்புங்க. புளித்தலை சார் எந்த ஊரில் இருக்கீங்க சிஸ்டர்? நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் எல்லா வீடியோ பார்ப்பேன் போடுவேன். அதை நீங்களே மாமாவை போட வைப்பாரு ஒரு வீடியோ, அதை டெய்லி பார்ப்பேன். என் டெய்லி இருந்தாலும் வரமாட்டேங்குது வீடியோ. ஐயோ வீடியோ பார்த்துட்டு தொலைச்சிருவோம். கெஞ்சனும் போய் மாமா ஒரு வீடியோக்கு வா மாமா அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வரலாம், என்னோட ஷாப்க்கு வரலாம். இன்னைக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ணலையா? வாங்குவோம். நான் என்னோட அஃபிஷியல் ஒர்க்காக தான் நான் அடிக்கடி அலைஞ்சிட்டே இருப்பேன். மற்றபடி தேவையில்லாமலாம் வெளில போய் சுற்ற மாட்டேன். நான் எங்கேயும் டூருக்கு அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். அஃபிஷியல் ஒர்க்காக மட்டும் போனேன்னா அப்படியே எங்கள் ஊருக்குலாம் போயிட்டு வருவேன். மற்றபடி கடை தான் எனக்கு எல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸும் நான் அதையே சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பெருசாக கிடையாது. எல்லாமே என்னோட ஸ்டார்ஸு, என் குடும்பம் தான். அதனால உண்மை வேலை இல்லைங்கிற மாதிரி சரி. இப்போ ஒரு ரியாக்ஷன் இப்படி திரும்பி பார்க்குறான், காலத்தை திருப்பிடுவேன் பார்த்துக்க அப்படியே. ஏ ஜெகன் மனசாட்சியோட சொல்லு, எனக்குன்னு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாடா வெளியில? நீ அடிச்சு போடாத, நீ உண்மையை மட்டும் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. நான் யாருடைய நான் அவர் ஹஸ்பண்ட் தான் பரமக்குடி. நான் மதுரை சரி, கோயம்புத்தூர்ல அன்னூர். அக்கா சரிதா ஹாய் சொல்லிட்டேன். உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா. தேங்க்யூ. நான் இருக்கிறேன் ஃப்ரெண்டு. நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? அருள்மணி ஏய் சுனில் வீட்டுக்கு போயிட்டானா? மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருக்கீங்க. ஓ ஐம் ஃபைன். உங்கள் ஷாப் எங்கே இருக்கு? ஏதாவது வேற சாரி எடுத்துட்டு வரீங்களா? எவ்வளவு சாரி இருக்கு தெரியுமா? ஏய் தேனே, என்ன உள்ள தூங்கிட்டு இருக்கியா? உருண்டுட்டு இருக்கியா? உருளைக்கட்ட சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆளக்கானிக்கு வாழ மயிராதா தயவு பண்ணி உன் கொலுசை மாத்த முடியல. சந்திரமுகி பார்ட் 2 மாதிரி இருக்குது. எரும மாடு ஜல்லுன்னு போட்டுக்கிட்டு வர அங்கிருந்து. கவுசலம்பட்டி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் தேடி தான் வந்திருக்காங்க. உங்க ஷாப் டைமிங் சொல்லுங்க ரெகுலர். மிஸ் சசி வீடியோ. என்னோட ஷாப் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6 to 6:30. பட் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறது நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இங்கே தூங்க சொன்னாங்கன்னா தூங்கிடுவேன் நான். எக்கா நல்லா இருக்கீங்களா? எங்கே போனால் சிசி தான் இருக்கேன். இளையராஜா சாங் சூப்பராக பார்த்தேன். ஏன் சந்திரமுகி இருக்காங்களா? இருக்காங்க. சந்திரமுகியா மட்டும் கருந்தமிழ் பிரதர் போடுங்க கொளுத்தி போடுங்க. வாசுகி ஹாய். கூடலூர் வந்திருக்கீங்களா? கூடலூரா கடலூரா? ஐயோ தப்பா ஸ்பெல்லிங் பண்ணி படிச்சிட போறேன். நான் பண்ண வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து பாக்குறீங்களா? தேங்க்யூ பிரதர். லண்டன்ல யாராவது இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும், அதுக்காக தான். ப்ளீஸ் லண்டன்ல யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. அக்கா உங்கள் வீடியோஸில் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காமிப்பேன். ஆனால் இந்த மாதிரி ரீல்ஸ் போடலாங்க. அப்படியா? நான் ஓப்பனாக சொல்லட்டுமா? நான் வீடியோ போடுறதெல்லாம் நான் உண்மையாலுமே வீடியோவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் எனக்கு ப்ராமிஸாக கிடையாது. நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுதான் உண்மை. எனக்கு என்னென்னா இது எல்லாமே ஒரு எத்திக்ஸ் தான். என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பிஸ்னஸை பற்றி நான் சாரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் சாரியை பற்றியே நான் சொல்லிட்டு இருந்தேன் வச்சுங்களேன், வெறுத்து போயிடலாம் இருக்கும். நான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விஷயம், ஃபன்னான விஷயம், அதே மாதிரி நானும் அவங்களும் சேர்ந்து போடுற வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ஸோ அதை பிடிச்சி பண்ணுறமே தவிர இது வியூஸ் போகணும் அப்படி இப்படிங்கிறது நான் பெருசாக இதுக்காக நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அதிகமாக நான் யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். யூடியூப்லலாம் வீடியோ போட்டுலாம் நிறைய நம்ம ஏர்ன் பண்ணலாம். பட்
அதுக்கெல்லாம் நான் ஸ்டெப் எடுக்கவே மாட்டேன். நான் போடுற நான் இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நானும் எங்கள் மாமா ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ எனக்கு ரீச் ஆகுது, நல்லா வந்து வியூஸ் போகுது, நல்லா வந்து கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ராடக்ட் என்கொயரி வரும், என்னோட சாரீ என்கொயரி ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் எந்த வீடியோவுமே போட தேவையில்லை. அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். தவிர ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் வந்து வீடியோ போட்டு அதில் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு கிடையவே கிடையாது. யாரும் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் யூடியூப்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த மோட்டிவே எனக்கு கிடையாது. அதனால வந்து நான் பெருசாக அதை நான் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து சாரீஸ் வந்து நீங்கள் காமிச்சு யூடியூப்ல வந்துட்டு லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வேணால் நான் வந்து ஸ்டெப் எடுப்பேனே தவிர மெனக்கிட்டு அதுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் பெருசாக ஆக்ட் பண்ணி அதெல்லாம் கிடையாது. நான் பண்ணுற அந்த காமெடி வீடியோ கூட வந்துட்டு எல்லாரும் ரசிக்கணும். குழந்தைங்களாம் நிறைய ஃபன் பண்ணுங்க. நம்ம கடைக்கு வருவாங்க குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு கீழே இருந்துட்டு சசியாண்டி அப்படி சொல்லிட்டு கத்துவாங்க, போறப்பெல்லாம் வந்து கை காட்டுவாங்க, கடைக்கு வருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி பண்றதுதானே தவிர வேற எந்த மோட்டிவும் கிடையாது. நிறைய பேரோட மைண்ட் செட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறா, அதை பண்ற இதை பண்றா, அது போட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட் ஒரு ஃபேஸ்புக்லலாம். நான் ஒரு காமனான விஷயம், உண்மை இதுதாங்கிறத நான் சொல்றேன். நான் அவங்க தானே ஞாபகத்துல சொல்லுங்களேன். சும்மா இருக்க பஸ். கப்பல் ரீல்ஸ் கப்பல் ரீல் மட்டும் போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த பொம்பளை பிள்ளைய திரண்டு வரும் பாரு, ஓவரா சீன் போடாத. என்னம்மா அடுத்தவ புருஷன் போட்டுட்டு என்னமோ வீடியோ போட்டோம், இதுக்கு சீன் போடாது. சசிகா கேட்கும், பயங்கரமா கேட்பாங்க. அந்த அக்கா இன்னைக்கு லீவு, அவங்கள வந்து அப்படியே சரசரமா வரும். அடுத்தவங்க வீடியோ பண்றாங்கன்னா ரசிக்கணும். நான்லாம் எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி உண்மையிலுமே நல்லா பார்ப்பேன். நல்ல விஷயம் தான். என்னங்க சிங்கப்பூரா சீக்கிரமே வருவேன். அபிஷியல் ஒர்க்காக கண்டிப்பாக வருவேன். நான் ஆலப்புறம் தமிழ வெற்றிமாறன் மர்சல் படகு. சும்மா இதெல்லாம் கிளப்பிவிடக்கூடாது. இவன் வேற கடுப்புல இருக்கான். இதெல்லாம் பற்றி சொல்லிடாதீங்க அவங்ககிட்ட, அவ்வளோதான் சண்டைக்கு வந்துடுவான். சிங்கப்பூர் வாங்க, நான் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். சாரி சேல்ஸ் பண்ணுறேன், காஸ்மெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ சொல்றாங்க, என்னை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஜெகன பரதேசன், நான் இப்படிதாங்க இருப்பேன். மூக்கணாங்கயிறு எடுத்து கழுத்துல போட்டுருக்கல, உங்க அப்பா விட்டு சொத்தால ஆலை மண்டை மாதிரி. என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு. மூக்கணாங்கயிறாமா நீங்க அதிகம் படிக்கவில்லை தானே? ஆமாங்க, எங்க அப்பா அப்பவே என்னை துரத்தி அடிப்பாரு. ஒழுங்கா படி, ஒழுங்கா காலேஜுக்கு போகணும், கட் அடிச்சு சினிமாவுக்கு போயிருவேன். இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிருவேன். பாக்குறா மாதிரி மருமன், ஐயோ அத்தை இந்த மாதிரி தள்ளவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கானு. டேய் அப்போ உங்க தாத்தாவோட அருமை தெரியல, இப்பதான் தெரியும் உங்க தாத்தாவோட அருமை. நான் கொஞ்சம் சுதாரணமா இருந்துக்க வேணா? ஓடிவ காலேஜ் கட் பண்ணிட்டு. யார் சொன்னா? உண்மையாலுமா எங்க அம்மாட்ட விளக்கமா தட்டிலாம் வாங்கியிருக்கேன். எதுக்கு தெரியுமா? ஒன்னு அர்ஜுன் மாதிரி புருஷனை கட்டுவே, இல்லைன்னா வந்து சூர்யா மாதிரி புருஷனை கட்டு. எங்க அம்மா விளக்கமா தட்டிக்கிட்டு வரும். சத்தியமா அர்ஜுன் ஃபேன் தானே. அர்ஜுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு விவரம் தெரியாத டைம்ல அர்ஜுனோட பேரே தெரியாத நான் அர்ஜுன் அவ்வளோ பிடிக்கும். இந்த ஜெய்ஹிந்த் படம் இருக்குல்ல, இந்த தாய்மணிக்குடி சாங் இருக்குல்ல, அந்த குட்டி குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும் போது டான்ஸ் ஆடுவோம்ல, அப்போ வந்து இந்த அப்போ அங்க ஊர்ல இருக்கும்போது அந்த இது போடுவாங்கல்ல, அந்த டென்ட் மாதிரி, அது என்ன சொன்னா, இந்த நம்ம ஒரு ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் வந்துட்டு வெளியில கொட்டகை போட்டு வந்து படம் போடுவாங்கல்ல, அந்த இதுல ஸ்கிரீன்ல போடுவாங்கல்ல. அப்போதான் நான் ஜெய்ஹிந்த் படம் பார்த்தேன். அன்னத்துலேருந்து நான் வந்து அர்ஜுன் ஃபேனு. அதுக்கப்புறம் போக எனக்கு சூர்யாவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ யார் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கி பங்கி பாட்டு போட்டு எது வந்துட்டு ஓகே ஆகுது அதை சொல்லிட்டு போயிடுவேன் நான். ஏன்னா எனக்கு எல்லாருமே பிடிக்கும். சின்ன பொண்ணு, நான் சின்ன பொண்ணு தான் நம்புங்க, நான் சின்ன பொண்ணு தான். வாழ்றது ஒரு வாழ்க்கை, ஜாலியாக வந்துட்டு போயிடணும். சின்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால அடிச்சிருப்பாங்க. சேட்டை பண்ணியாவா? சேட்டை பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம். சரியா? அவ்வளோ அறாத்து உருப்படா தருதலை. நான் ஆம்பளை பசங்க கூட ஒழுக்கமா கரெக்டா இருப்பாங்க, ஆனா நான் பண்ணாத ரவுடித்தனம் கிடையாது.
சும்மா ரோட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு சிகரெட் காய்ச்சி 9 தானே நான் அவளுக்கு பட்டான்னு அடிச்சுட்டு வந்துடுவேன். வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட எனக்கு திட்டு விழுகும். அவ்வளோ சேட்டை, வாய் அதிகம் உங்களுக்கு. அது இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அமுக்குனியாட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அரைச்சிட்டு போயிடுவாங்க. ராகினி ஹாய். நீங்கள் சாரி கட்டினா சூப்பராக இருக்குக்கா. சாரி கட்டினா நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா பிரதர்? நீங்கள் சூப்பர்க்கா. ராகினி எத்தனை ஹாய், எத்தனை அக்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? அதை மட்டும் எதுக்கு போல சவுண்டா படிச்சுட்டு இருக்கேன்? எவ்வளோ என் கல்விகளை ஊத்துறதுன்னு நீ வேகமா சவுண்டா படிக்கிற. முதல்ல நீ வேலை செய்யல சுகுணா. ரிப்போர்ட்டை மட்டும் வாங்க சுகுணா. நீ பொழந்துருவ முக்கிய 10 மணிக்கு வீட்டுக்கு அனுப்புவோம். நீ எவ்வளவு கால் ஜென்ரேட் பண்ணிருக்குன்னு பாக்குறேன். நான் எவ்வளவு சேல் எடுத்திருக்கேன்னு பாக்குறவா. ஹேமலதா சொல்லுங்க. ஹாய் ஹேமலதா, உங்க நம்பர் தாங்க. சரி ஜெகன விசில் அடிடா. நீ அடி, நீ அடி. அத்தை ஒரு பிசினஸ் விமன் பேர் வாங்கியிருக்கேன். பொறுக்கி புள்ளன்னு பேர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றா பாரு, நீ என்ன பொண்ணா, நீ பொறுக்கி தானே நான் சொல்லாம சொல்றான் பாரு. எப்போ சாமி, என்னடா வேணும்? ஏதாவது வேணுமா? இல்ல இப்ப டீ தான் வாங்கி கொடுத்துட்டு வேற ஏதாவது என்ன சொல்லு. சொல்லி கொடுத்து கேட்டா படுத்துறானே. உங்க அம்மா என்னை வந்து அடிச்சுட்டு போடுவாங்கடா. ஏன்டா போதுண்டா. சூப்பர். இங்க பாருங்க, இங்க பாருங்க. பேச வேணுமே, பேசுனா கேமரா திருப்பி. இங்க பாரு கும்கி, உருட்டி விட்டுறோம் பாத்துக்க. இங்க இருந்து பேசாம இரு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பட்டப்பேர்லாம் வைக்கிறேன். காலேஜ் படிக்கும் போது ஒரு மேடம் மட்டும் வைக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் பேர் வைப்பேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கிறதுல தான் இந்த சேட்டை ஜாஸ்தி. என் ஸ்கூல்மேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சேட்டை பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் சூப்பர். அது மட்டும் எனக்கு பாரு. நம்ம பங்கு என்ட்ரி. பங்கு வாங்க வாங்க வாங்க. பண்டிரஜா அண்ணா வணக்கம். அது கியூட்டா இருக்கீங்க. அதான் சொன்னேன் பங்கு பங்கு வாங்க பங்கு வாங்க பங்கு. இந்த பங்கு பண்ண வேலை ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்தா வந்துடுறேன் லாஸ்ட் வரைக்கும் வரல. மீசக்காரமாமா வரவிட மாட்டேன்ட்டாராமா. பாடி வெயிட் நீங்கிட்டு பர்மனன்ட் சொல்யூஷன் மட்டும் தயவு பண்ணிக்கிட்டே கேட்காதீங்க. உங்கள் சீனை கொடுங்க. எதுக்கு? எங்கள் ஆத்துக்கார் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு ஆசைங்க, அதுக்காக தான் நான் போடுறேன். இதை வந்து நாங்கள் இவ்வளோ பெருசாக போடுறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது கிடையாது. ஒரு ஆசைப்பட்டு இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு சொந்த ஒரு இது சவுத் சைடு எம்டி குயின் அக்கா லாவண்யா. சாரி தாங்க செம. சாரி போட்டாலும் சரி, சுடிதார் போட்டாலும் சரி, எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக தான் போடுவோம். விஜி பங்கு என்னடா அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. மேலே பங்கு. அதுதான் உண்மையை சொல்லிட்டேன். இனி எதுக்கு ஐஸு? உங்கள் அண்ணாத்தை தேனிக்கு வந்துட்டுருக்காரு. எம்னேஸ்வரம் திருவிழாவுக்கு வாங்க. எம்னேஸ்வரம் அப்படியா? எப்போ? இப்போதான் சித்திர திருவிழாவுக்கு பண்ண முடியுதுங்க. இதனா டிப்ஸ் சொல்லுங்க. வாய்ஸ் சூப்பர். 500 ரூபா சென்ட் பண்ணுமா? இல்லை இதை பேங்க்கை கட்டி விட்டுட்ருக்கேன். 500 ரூபா சென்ட் பண்ணணுமாமா? பங்கு யாரு? பங்கு வந்துட்டு என் பங்கு. அந்த பாருங்க சாரிடா வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா விஜி, அவங்க தான் பங்கு. ஏய் சவுண்ட கம்மி பண்ணுப்ல. ஏய் உள்ள ஒரு மாதிரி இருக்காதா ஃபேன் இல்லாம? இந்த புடவை எடுத்துட்டு போக சொல்லிடு. என்ன உங்களோட பிக் ஃபேன். தேங்க்யூ ஸோ மச்.
இந்த சாரியும் விற்பனைக்கு உள்ளது. இது ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா கித்தனா அப்பர் 599 தானே? ஐயோ சாரி 499 தப்பா சொல்லிட்டு 599 கொடுத்துருக்கணும். 499 ஓகே. இந்த சாரி இது ஜார்ஜெட்டு. இந்த சாரிலாம் செம மூமெண்ட் இருந்துச்சுங்க. நான் கட்டி போட்டிருந்தேன். இது ப்ளவுஸ் கட்டவா? ரோஜா மலரை ராஜகுமாரி பாருங்க, இதுதான் ப்ளவுஸ். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்து பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். என்னை வச்சு ஓட்டிட்டு இருக்கு பத்தியா, கொஞ்சமாவது பயம் இருக்காது இருக்கு. எங்கப்பல எனக்கு மட்டும் வரல என்ன? அழகு என்பது கண்ணில் திகழும் கனா காட்சியில் இதயம் தொட்ட புன்னகை உங்க மேல சொர்மா போவோம். அம்மாவுக்கு சாரி எடுக்க உங்கள்கிட்ட சொன்னேன், பட் நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐயோ சாரி பிரதர், நான் சொல்லட்டா, மொபைல் இந்த ஆர்டருக்கெல்லாம் வந்து என்னை நீங்கள் பிடிக்கவே முடியாது, என்கிட்ட பேசவே முடியாது. நம்மக்கிட்ட ஸ்டாஃப் தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் எதுலேயுமே வரமாட்டேன். ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர். எனக்காச்சும் ஃப்ரீ டைமில் தான் லைவ் வருவேன். இப்போ சொல்லுவேன், நான் வந்து இனிமேல் டெய்லி லைவ் வரேன்னு சொல்லிட்டு பெருசாக பில்டப்லாம் கொடுப்பேன். நான் அடுத்த நாள் அப்ஸ்காண்ட் ஆகிடுவேன், எங்கேயாவது போயிருப்பேன், எங்கேயாவது ஊரில் நின்றுட்டு இருப்பேன். நான் கொஞ்சம் என்ன ஒரு வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி ஜம்முன்னு ஃப்ரீயாகி ஸ்மூத்தாக போகலாம். உண்மையிலுமே சொல்கிறேன், எனக்கு சாரிங்கிறது செகண்டரி பிஸ்னஸ் தான், இட்ஸ் நாட் மெயின் பிஸ்னஸ். என்னோட மெயின் பிஸ்னஸே கிடையாது. பட் இதுவையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு வந்து டீம்லாம் இருக்காங்க. சீக்கிரமே இந்த கலவணி போய் கொஞ்சம் ஃப்ரீயானானா இவனை வந்துட்டு வெப்சைட் ஒர்க்கை முடிக்க சொல்லிடுவேன். இன்னும் ஃப்ரீயாகும். என்ன எல்லாம் என்னையவே ஊத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஜெகனை திட்டினா மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே, இன்னைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா லைவ் என்ஜாய் பண்ணியாச்சு. கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிட்டேன். அடுத்த ஒர்க்கு பார்க்குறேன். ரிப்ளை இல்லை. அம்மாவுக்கு கேட்டேன். அம்மாவுக்கு கேட்டிங்களா? ரிப்ளை பண்ணுவாங்க. என்னடா? சரி ஓகே பாய். ரோஜா